என்ன தீவா பண்ணிட்டுக்கிற? ரொம்ப நாள் கழிச்சு பானிபூரி கடை வச்சிருக்கிற, ஆனா வானத்தை பார்த்து நின்னுட்டு இருக்கிற. வேணும்னே கேக்குற. ஏமாமா நீ வேற. இத்தனை நாளா பானிபூரி வைக்காததுக்கு காரணமே நீதான். இவ்வளவு நாளா இப்படி வெயில் அடிச்சிச்சு, அப்படியே வீட்டுல கூட படுக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சு. சரி இதுக்கு மேல இப்படிதான் வெயில் காலமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பானிபூரி கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதுக்கு மேல இப்படி சும்மா உட்காந்துட்டு கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தா பண்ணிட்டேன். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல மித்தவங்களுக்கு தான் இப்படி, மித்தவங்களுக்கு இப்படிதானான்னு தெரியல. நானும் கடையை வச்சாவே ஒண்ணு ஒரு வாரம் கழிச்சு மழை பெய்யும், இல்லைன்னா ஒரு 10-20 நாள் கழிச்சு மழை பெய்யும். இன்னைக்கு என்னன்னா குழம்பு வச்சு கடையில தூக்கி வைக்கிறனோ இல்லையா இப்படி மோடம் போட்டு வச்சு. இப்படி இருந்தா எப்படி? அது கூட பரவாயில்ல, மோடம் போட்டா பரவாயில்லதான். சரி மோடம் போட்டா பரவாயில்ல, கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும், நல்லா சூடா சாப்பிடுறதுக்கு மக்கள் விரும்புவாங்க, நிறைய கூட்டம் வரும். ஆனா வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க மழை பெஞ்சிட்டா இங்க ஃபுல்லும் தண்ணி நிக்கும். இந்த இடத்துல ஃபுல்லா ரோடு ஃபுல்லும் தண்ணி நிக்கும். இங்க இருந்து தலை வரியில வந்து தண்ணி நின்னுக்கும். தண்ணி நின்னுக்கிட்டாவே வந்து யாரும் வந்து வண்டியை நிறுத்த மாட்டாங்க. சலுப்பா இருக்கும் அவங்க, யாரா போய் நின்னுட்டு வாங்கிட்டு போறது, யார கால தண்ணியில வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு பாதி வரியிலுமே தண்ணி வந்துடும். ஆமா, பாதி வரியிலுமே இந்த தளவுக்கும் தண்ணி நின்னுக்கும். பாருங்க இப்பதான் கடை வச்சிட்டோம்ல, கடை வச்சு இப்போ ஒரு 3 நாள் 5 நாள் ஆனதுக்கு அப்புறம் மழை பெய்யும் நினைச்சிட்டு இருந்தோம். சரி நம்ம கடை வச்சாவே மழை பெய்யும் அப்படின்னு நினைச்சோம். எங்க வச்சாலுமே நாங்க எப்ப வச்சாலுமே இப்படித்தான் நடக்கும். நாங்கன்னு வச்சு 3 நாள் ஆனாவோ 4 நாள் ஆனாவோ இல்ல ஒரு வாரம், அவ்வளவுதான் மழை பெய்யும். நாங்களோட வியாபாரங்க பாதிக்கும். அப்புறம் சரி போடா, இப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். இதே பொழப்பாவேதான் பண்ணிட்டு கிடந்தோம். மழையே வந்து புயலே வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம கடையை எடுக்க கூடாது, இதுக்கு மேல எப்படியா இருந்தாலும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாசம் கழிச்சு கடை வைக்கிறதுனால சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் வச்சிருக்கோம். இங்க பாருங்க, குழம்பு கொஞ்சமா தான் வச்சிருக்கிறேன், அப்புறம் சுண்டலும் கொஞ்சமா தான் செஞ்சு வச்சிருக்கிறேன். சரி இப்ப வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வித்த கடை வைக்கிறதுனால இது புது கடை இல்லையா, அதனால இன்னும் நிறைய பேத்துக்கு தெரிய வரணும். தெரிய வந்துட்டா கொஞ்சம் ஓடும். ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால சரி கொஞ்சமாவே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து எவ்வளவு ஓடுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஐயோ சாமி, இந்த ஓடுற கணக்கு வீடியோவே வேணாம், பிரச்சனை தான் வரும். சரி இந்த ஓடுறதெல்லாம் வேணாம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் பஸ் நாள் ஏழா கூடமா பண்றதுனாலதான் இப்படி உட்காந்துட்டு கிடக்குறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், கம்முன்னு நம்ம வேலை உண்டு, நம்ம இப்ப வீடியோ போடுறோமா சரி அதை உண்டுன்ட்டு கம்முன்னு இருந்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளோட ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க கூட இருக்கிற ஃபேமிலியில இருக்கிறவங்க கூட எனக்கு வந்து அப்படி ஆதரவா பேசியிருப்பாங்களான்னா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஏன் பானிபூரி கடை வைக்கல, தொடர்ந்து வைங்க உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இப்பெல்லாம் விடாதீங்க, இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லைஃப் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி. பானிபூரி கடை ஃபர்ஸ்ட் எடுக்கவே எடுக்காதீங்கன்னு தான் அதிக பேர் சொன்னாங்க. நாங்க எங்களோட ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன் காரணத்தினால பாத்தீங்கன்னா நம்ம ஏன் நேரமா இல்ல, நம்ம கை வைக்கிறது எல்லாமே ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு பண்ணும் போது யாராவது ஹெல்ப் பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே எனக்கு விளங்கமாக போகுது. கை வச்சாவே நல்லதுன்னு போனாலும் பிரச்சனை தான் வருது, இல்ல பிரச்சனையே போனாலும் பிரச்சனை தான் வருது. அதனால வந்து ஒரு வருஷம் பயங்கர பிரச்சனை எனக்கெல்லாம். நான் கை வைக்கிறதுன்றதில்ல, எங்க போயிருந்தாலுமே எனக்கு பிரச்சனை தான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அப்படி வந்துருச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கொஞ்சம் அதுல இருந்து கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து தாண்டி வந்ததுனாலதான் சரி எங்க இருந்து விட்டோமோ அங்கிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையும் வச்சாச்சு, மல்லிகை கடையும் வச்சாச்சு, காய்கறியும் போட்டாச்சு. இப்படி ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. அதான் சொல்லுவாங்கல்ல, எங்கேயுமே நல்லா இருக்கிறன்னு சொல்லக்கூடாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. திரும்பவும் எங்க மனசார வந்து எங்களுக்கு ஆதரவா இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களால முடிஞ்ச உதவியே கண்டிப்பா எல்லாம் செஞ்சுட்டே தான் இருப்போம். உங்க அந்த பானிபூரி கடையில வந்து வைக்கிறதுக்கு என்ன டவுட்டோ அதை வந்து எவ்வளவு தெளிவா எங்களால சொல்லி தர முடியுமோ அவ்வளவு தெளிவா வந்து நம்ம திவ்யா சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு யாருக்காவது காளான் செய்ய தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே எனக்கும் மறக்காம எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. நானும் கொஞ்சம் அப்படியே கடையில டெவலப் பண்ணிப்பேன். சரிங்க, பாய்.